காலை குடித்து பிளப்பு நடத்துற நீ காலை மட்டும் குடி, 50 ரூபாய்க்கு நடி, 500 ரூபாய்க்கு நடிக்காத என்று நாங்கள் சொல்கிறோம். அதனால எங்க இருந்து சொம்பு தூக்கி கொண்டு இங்க வந்து அந்த சொம்பை கழுவி எடுத்து கொண்டு போயிருக்கிறார். அது உனது யாழ்ப்பாணத்தில் மக்கள் காரி உமிழ்கிறார்கள், உங்களையே காரி உமிழ்கிறார்கள். அடுத்த முறை நீங்கள் பாராளுமன்றத்துக்குள் செல்ல முடியுமா உங்களால்? ஒரு வருடம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்தார். ஒரு வருட காலங்களாக சீமான் அவர்களை சுட்டு விடுவேன், வெடி வச்சு விடுவேன் என்று கதைக்கிறீர்களே, எந்த ஒரு நோக்கத்தில் இப்படி கதைத்தீர்கள் என்று எல்லாருக்கும் அறிவோம். ஆகையால் யாழ்ப்பாணத்தில் இருக்க மக்கள் தெளிவாகத்தான் கூறியிருக்கிறார்கள். என்னன்னா, அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், நாங்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கக்கூடியவரை கூட்டு வந்து பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனை பத்தி பேசி நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று எங்களிடம் கதைக்கிறார்கள். நாங்கள் ஆதாரத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஒரு விடயம் தெரிந்து கொள்ளுங்கள். 215 மைல் அங்கிருந்து சென்னைக்கு வந்து பேட்டி கொடுத்த உங்களுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்த இடத்திலிருந்து வீட்டிற்கு வெறும் 17 கிலோமீட்டர் தான். அப்பன் செந்தமிழ் சீமானுக்கு கூட்டு கொண்டிருந்தா நானே வந்து கூட்டு கொண்டு போயிருப்பேன். அப்பொழுது உங்களுக்கு கதைக்கு எந்த ஒரு திராணியும் இல்லையா? அங்க பாராளுமன்றத்தில் போயிட்டு சுட்டு விடுவேன், வெடி வச்சு விடுவேன் என்று மிரட்டுறீர்கள். ஐயா, மேத்துக்கு பிரபாகரன் என்று சொன்ன ஒரே வார்த்தைகள், என் அண்ணன் என்று சொன்ன ஒரு வார்த்தைகள், ஒரு வருடம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்தார். ஒரு வருட காலங்களாக நீங்கள் 15 வருடம் என்ன செய்தீர்கள்? எங்களது தமிழ் தேசத்தை மட்டும் பேசுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இவர் உயிரோடு இருக்கிறார் என்று கதைக்கிறீர்கள். ஐயா, உனது யாழ்ப்பாணத்தில் மக்கள் காரி உமிழ்கிறார்கள், உங்களையே காரி உமிழ்கிறார்கள். அடுத்த முறை நீங்கள் பாராளுமன்றத்துக்குள் செல்ல முடியுமா உங்களால்? நான் நீங்கள் சொல்லிக் கொள்கிறேன், அடுத்த முறை பாராளுமன்றத்துக்குள் உங்களால் செல்ல முடியாது என்பதை அங்க இருக்க மக்களும் அறிவார்கள், நீங்களும் அறிவோம். அதனால எங்க இருந்து சொம்பு தூக்கி கொண்டு இங்க வந்து அந்த சொம்பை கழுவி எடுத்து கொண்டு போயிருக்கிறார். அதனாலதான் மேடையில் கத்திச்சார். அப்ப செந்தமிழன் சீமான் மேடையில் கத்தி கத்தி குறம்போது காதில் விழவில்லையா? காலை குடித்து பிளப்பு நடத்துற நீ காலை மட்டும் குடி, 50 ரூபாய்க்கு நடி, 500 ரூபாய்க்கு நடிக்காத என்று நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் இங்க உண்மையை விட பொய் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றன. அப்பன் சீமானை பத்தி கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு விழுக்காடு தகுதி இருக்கா? யாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் கதைக்கிறீர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். இனத்தை கொன்று ஒழித்த படுவாயுடன் கூட நின்று கொண்டு தாய் தந்தை என்று அழைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் பேச என்ன தகுதியில் இருக்கவோ? மானமுள்ள தமிழன் மாறுதட்டி சொல்கிறேன், மானமுள்ள தமிழனாக நீங்க இருந்தால், தாயின் முளைக்காம்பில் பால் குடித்த ஒரு தமிழனாக இருந்தால் உங்களால் கூற முடியுமா? பக்கத்தில் இவரை வைத்துக் கொண்டு நீ இனத்தை கொன்று கொடுத்தாயடா நாயே அப்படின்னு கூற முடியுமா உங்களால்? யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள், யாழ்ப்பாணத்தை சீலன் அவர்கள், என நண்பன் சீலன் அவர்கள் பதிவிடுகிறார்கள். அவர் பதிவை போய் கேளுங்கள். என்னமென்றால் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் சுட்டுப்படுவேன் என்று மிரட்டுகிறார்கள். சுட்டுப்படுவேன் என்ன சுட்டுப்படுவீர்களாக்கும்? அப்பன் செந்தமிழன் சீமான் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மே 18 என்னவென்று நாளே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, முள்ளிவாய்க்கால் என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க எங்களுடைய உயிர் நீத்த எங்கள் தலைவர்களையும் மேதகோய் பிரபாகரன் என்று யாரும் கூட எங்களுக்கு தெரிந்திருக்காது. நான் மாறுதட்டி சொல்லக்கூட கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதே இடத்திலிருந்து நான் சொல்லி விரும்புகிறேன் என்ன என்றால், பிரபாகரன் என்ற பெயர் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க பல பேருக்கு யார் என்று தமிழ் தேசிய தலைவர் என்று உணர்த்தியவதான் அப்பன் செந்தமிழன் சீமான். உங்களுக்கு என்ன தெரியும் என்று கதைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எவனை ஏவி விட்டான் என்று என்ன வேணாலும் கதைக்கலாமோ? அதை சரி, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க காசுக்கு நீங்கள் கதைத்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். ஈழத்தில் இருக்கிற நண்பர் கூறுகிறார்கள், ஏன்னா அவனை பத்தி பேசி உங்களோட நேரத்தை விடயம் செய்ய வேண்டாம், நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். என்ன செய்வது? நீங்கள் உண்மையை விட போய் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் பேசித்தானே ஆக வேண்டும். கதைக்கிட்டோம், அவனுக்கு நேரம் நல்ல நேரமாக அதிகமாக இருக்குன்றது நல்லா கதைக்கிட்டோம். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு எந்த முட்டாள் கூட்டமோ இல்லை எதை சொன்னாலும் நான் பிடித்த முயலுக்கு 3 காலம் என்று நம்பக்கூடிய கூட்டமோ அதை நம்பிக்கொண்டு போகட்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரபாகரன் பிள்ளைகள் யாரும் நம்ப போவதில்லை.